பாரம்பரியமான சத்தான எள்ளுருண்டை எப்படி செய்வதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எள்ளை எடுத்துட்டு வறுத்துக்கணும். அடுத்து எலும்புக்கு வலு சேர்க்குற கருப்பு உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதையும் வறுத்துக்கணும். எங்கள் அம்மாலாம் வெறும் எள்ளு மட்டும் சேர்த்து உரலில் இடித்து தருவாங்க. இப்போ நான் எலும்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உளுந்தும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எள்ளை அரைச்சிக்குவோம். உளுந்தையும் அதே மாதிரி அரைச்சிக்குவோம். உளுந்து அரைச்சாச்சு. இதோட நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கற்பட்டி இது மாதிரி சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே பனங்கற்கண்டு சேர்த்துக்குவேன். இது நல்லா சளி பிடிக்காமல் குழந்தைகளுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக. அதோட 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா அதையும் அரைச்சி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இனி அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். டெய்லி ஒன்று குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எள்ளு உளுந்து மட்டும் இல்லாமல் பாதாம், பிஸ்தா, முந்திரி, நட்ஸு எல்லாம் சேர்த்து இதே மாதிரி வறுத்து உருண்டை பிடிச்சி கொடுத்துக்கலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறது நான் இன்னொரு வீடியோ போடுறேன்.